கோவையில் கல்லூரி மாணவர் கொலையை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தந்தை பெரியார் வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! தந்தை பெரியார் வாழ்கவே! தந்தை பெரியார் வாழ்கவே! கோவையில் கல்லூரி மாணவரின் கொலையை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டுப்படலாம். பிரவீன், தற்போது இந்த பிரச்சனையில் திமுக கையில் எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையோட பின்னணி பொறுத்த வரைக்கும் முரண்பாடான தகவல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. காவல்துறை தரப்புல இருந்தோ அந்த மாணவனோட பெற்றோர் தரப்புல இருந்தோ தற்போது இந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்துகிட்டு இருக்கு? திமுகவோட போராட்டம் பற்றிய கூடுதல் தகவல்களையும் சொல்லுங்க. கோவை ஒத்தக்கால் மண்டபம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தாக்கப்பட்டதில் அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கானது செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரை 9 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரையும் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை தரப்பில் எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாகத்தான் பிரச்சனை நடந்தது என்று சட்டப்பேரவையிலும் இந்த கொலை வழக்கானது எதிரொலித்திருந்தது. இதற்கு மாணவர் அமைப்பு சார்பிலும் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இத்தகைய சூழலில் திமுக மாணவர் அணி சார்பில் கல்லூரி அருகிலேயே இருக்கக்கூடிய ஒத்தக்கால் மண்டபம் மேம்பாலம் அருகே தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மாநில அரசை கண்டித்தும் இப்பகுதி கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அமைச்சரை கண்டித்தும் தற்போது போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். திமுக மாநில மாணவர் அணி செயலாளர் வீரமணி, எம்எல்ஏ சுதாகர், எம்பி ஈஸ்வரசாமி உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மாநகர் மற்றும் புறநகர் பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 250 பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அரசை கண்டிக்கும் விதமான பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஒத்தக்கால் மண்டபத்துக்கும் மேம்பாலத்திற்கு கீழே போக்குவரத்தானது மாற்றப்பட்டு வேறு வழியில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் காவல்துறை கூடுதலாகவே இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 250 பேர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பாதுகாப்புக்காகவும் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு இருக்கிறார்கள். டிஐஜியே நேரடியாக வந்து போராட்டத்தின் மேற்பார்வையிட்டு இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்த்து செல்லும் அளவிற்கு கூடுதலாகவே இங்கு காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக திமுக சார்பில் மாணவர் அணி சார்பில் இளைஞர்கள் இங்கு வந்த வண்ணமே போராட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக தற்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக இந்த பிரச்சனை நடந்ததாக ஒருபுறம் அரசியல் கட்சிகள் கூறி வரும் நிலையில் காவல்துறையினர் மாணவர்கள் இடையிலான வழக்கமான மோதல் சீனியர் ஜூனியர் பிரச்சனை என்பது போலதான் இந்த பிரச்சனை தொடங்கியிருந்தது. இதன் பிறகு செல்போன் விவகாரம் போன்றவை இதன் பின்பு இருந்தது என்று காவல்துறை தரப்பிலான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமான பிரவீன், அமைச்சர் நிர்மல்குமாரும் இது தொடர்பாக இன்று விளக்கம் அளித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் வழக்கின் விசாரணை எவ்வாறு செல்கிறது என்பதை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.